ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சன்னா மசாலா செய்ய தேவையான பொருட்கள் வந்து 1/4 கிலோ வெள்ளை சுண்டல் எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த சுண்டலில் வந்து தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு 4 டைம் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை போய் குக்கரில் வச்சு ஒரு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். அரை உப்பு சேர்த்து, ஏன்னா நம்ம மறுபடியும் வந்து கிரேவிலையும் உப்பு சேர்ப்போம், அதனால அரை உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் தூள் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். தக்காளி 3 எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சிறப்பான நம்ம எடுத்துக்கணும். எடுத்து இதையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடலெண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடுகுலேருந்து 1 டீஸ்பூன். சத்தி சிக்கன் மசாலா வந்து 50 கிராம் பேக்கெட் வந்து 1 வச்சுருக்கேன். இது காரம் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூக்கலாகவே இருக்கும். கருவேப்பிலை மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். உப்பு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு. இப்போ குக்கரில் போட்டுட்டு இந்தளவு தண்ணி கரெக்டாக முங்குற அளவு தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கிரேவியில் சேர்த்துறோம், இல்லாட்டி சன்னா மசாலா வந்து தண்ணி ஆயிரும். அதனால கொஞ்சமாக இந்த சுண்டல் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். உப்பு சேர்த்தாச்சு. பயிர் வந்து இப்போ நம்ம 5 விசில் விட்டு எடுத்துட்டோம் பாருங்கள். இப்படி நசுக்குனா நம்ம இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு கிரேவி வந்து சன்னா மசாலா வந்து நல்லா கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடலெண்ணெய் வந்து 5 ஸ்பூன் விட்டுக்கிறோம். இது கொஞ்சம் வெங்காயம் அதுக்கு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கணும். அதுக்காகத்தான் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து சிம்மில் வச்சுட்டு போடுங்க, இல்லாட்டி கையில் போடும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடணும். இப்போ பச்சை வாசம்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம சத்தி சிக்கன் பவுட்ரு 50 கிராம் எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சுண்டல்லே ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால வந்து உப்பு வந்து அளவாக எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட மறுபடியும் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். இதில் காரம் எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க வந்து லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த காரமே போதும், அதனால வந்து நான் எதை சேர்த்துக்கல. இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சுண்டல், அந்த வேக வச்ச தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கணும். நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம கிரேவியாக கிடைக்கட்டும். மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து
வேகட்டும், அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசம் போகும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சன்னா மசாலா வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம்லாம் பார்த்துட்டோம், கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மல்லித்தலை நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். மல்லித்தலை எவ்வளோ கிடைச்சாலும் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி பூரிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம வெங்காயம் வணக்கிறது மட்டும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு சாப்பிட்டோன்னா சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குங்க. சாதத்துலேயும் இதை வச்சு நம்ம சாப்பிடலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.